Hi, hello, welcome to our channel Pattu's Galatta Kitchen. நம்மளோட சேனல்ல நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். இன்னும் நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் அப்லோட் பண்ண போறேன். சோ சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க நம்ம கலாட்டாவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டின்னர் ரெசிபிக்கு நான் இன்னைக்கு 3 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கிரேடர் வச்சு துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையும் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ 3 முட்டையும் நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலாலாம் முட்டை கூட போய் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சிருங்க. எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சால் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சிருங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ மாவு நல்லா 5 நிமிஷம் ஊறி வந்துடுச்சு. இது இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சாச்சு. மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டினதுக்கப்புறமா இப்போ இதை பூரிக்கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம். ஒரு உருண்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவை டிப் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி டிப் பண்ணால் ஒட்டாமல் வரும். இப்போ இதை தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃப்பை சேர்த்துடலாம். இந்த ஸ்டஃப்பை ஒரு சைட் மட்டும் வச்சுக்கோங்க. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள்கிட்ட ஃபோக் ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஃபோக் ஸ்பூன் வச்சு இந்த ஓரங்கள்லாம் அமுக்கி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சதை சேர்த்துருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க ஸ்டஃப்லாம் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி திருப்பி விட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல ஃப்ளஃபியாக எந்த அளவுக்கு சூப்பராக உப்பி வருது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுனும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். எப்போவும் இட்லி தோசை சாப்பிட்டு அழுத்து போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டஃப்டு பரோட்டா செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. 2 சைடும் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட எக் ஸ்டஃப்டு பரோட்டாலாம் ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பாய்.